ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு ஒரு பெட் கேட் இருக்கும், ஒரு பெர்ஷியன் கேட். வெள்ளை வெள்ளைன்னு ரொம்ப அழகாக புஸ் புஸ்ன்னு இருக்கும். அந்த ராஜாவுக்கு அந்த கேட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். அதை பற்றி புகழ்ந்து தள்ளிகிட்டே இருப்பார் அவரோட மந்திரிக்கிட்ட. என்னோட கேட் எவ்வளோ அழகு, என்னோட பூனை எவ்வளோ வந்து ரொம்ப க்யூட்டு, என் பூனை வந்து என்னை விட்டு போகாது, என் பூனைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், புகழ்ந்து தள்ளிகிட்டே இருப்பார். அவருக்கு எவ்வளோ பிடிக்கும்னா, சன்செட்டுக்கு அப்புறமா வந்து தீப்பந்தம் எடுத்துகிட்டு ராஜா நடக்கும்போது முன்னாடி போவாங்கல்ல, அந்த ஆளுங்களை கூட வேணான்னு சொல்லிடுவார். பூனை தலை மேலே ஒரு விளக்கு வச்சுட்டு அந்த பூனை அழகாக முன்னாடி போகும், இவர் பின்னாடி நடப்பார். அதை ரசிச்சுட்டே இருப்பார். பூனை பார்த்தீங்களா, எனக்கு ஆளும் கூட தேவையில்லை, என்னோட பூனையே எனக்கு லைட் கொடுக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நாள் ஈவினிங் நடந்து போயிட்டு இருக்கும்போது, பூனை முன்னாடி போகுது விளக்கோட, இவங்க பின்னாடி நடந்துட்டு இருக்கும்போது லெஃப்டில் அந்த பூனைக்காக வச்சுருக்க பால் இருக்குது. அதை தாண்டி பூனை போகுது, அதை அழட்டிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பக்கத்தில் ஒரு குட்டி டேங்க் இருக்குது, அதில் நிறைய மீன் இருக்குது. பூனை வந்து அதையும் கண்டுக்கல, நேராக நடந்து போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா மந்திரி, என் பூனை எவ்வளோ லாயலு, பால் மீன் சாப்பாடு, மத்தியானத்துலேருந்து என் பூனை சாப்பிடல, சாப்பாடு பார்த்தும் கூட வந்து என்னோட பாதையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டுருக்கு, என் பூனை எதுக்குமே டெம்ட் ஆகாது, ரொம்ப லாயல் பூனை எந்துன்னு சொன்னோடனே மந்திரி சிரிச்சிடுறாரு. இவர் கோவம் வந்துடுது. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டும்போது, இல்லை ராஜா, நீங்கள் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து பூனை லாயலு, அதுவும் பாலும் மீனும் சாப்பிடாததுனால லாயல் சொல்கிறீங்கல்ல, அது என்னால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறார் மந்திரி. நான் வேணா நாளைக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா வந்து ஆமாம், நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ணுறீங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு கோமா போயிடுறாரு. அடுத்த நாள் இதே மாதிரி நடக்கிறாங்க. பூனை முன்னாடி போகுது. திடீர்னு ஒரு எலி எங்கேருந்தோ ஓடுது. எலியை பார்த்த உடனே பூனை வீரன்னு சொல்லிட்டு அந்த விளக்காவது ராஜாவை அது எதுவும் வேணான்னு சொல்லி தட்டி விட்டு எலி பின்னாடி ஃபாஸ்ட்டாக ஓடிடுது. விளக்கு கீழே விழுந்து அந்த கர்ட்டன்லாம் எரிஞ்சு பெரிய கலையபுரம் ஆயிடுது. இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கே பல மணி நேரம் ஆகுது, நிறைய நாசமாயிடுது அந்த அரண்மனையில். அப்போதான் அந்த மந்திரி சொல்கிறாரு, நம்ம அரண்மனை பூனை வந்து டெய்லியுமே பாலும் மீனும் பார்த்துட்டே இருக்கு, அதுக்கு அது டெம்ட் ஆகாது. ஆனால் எலி வந்து எங்கேயுமே கிடைக்காது அரண்மனையில். அதை பார்த்த உடனே வந்து பூனை தன்னோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணுச்சு. அந்த பூனை மாதிரி தான் மனுஷங்களும். ஒரே விஷயத்துக்கு எல்லா மனுஷங்களும் டெம்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் எந்த டெம்டேஷனுக்குமே வந்து சக்கம் ஆகாம நம்மளுக்காக நிற்கிற ஒருத்தவங்க தான் ஒரு ட்ரூ லாயல் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு லாயல் ஃப்ரெண்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். நம்ம அந்த மாதிரி ஒரு லாயல் ஃப்ரெண்டாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்.